மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். ஓனர் சத்தியமூர்த்தி. என்ன ஆஃபீஸர் திடீர்னு ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க? சம்பளத்தில் ஒரு அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட போகிறீங்களா? சம்பளமா? அதை நான் கேள்விப்பட்டதோடு சரி, இதுவரையும் கண்ணால் பார்த்ததே இல்லை எம்டி சார். ஒரே ஒரு முறை ஆஃபீஸில் ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்தீங்க, தொட்டுக்க நாட்டு சக்கரை இல்லையான்னு கேட்டேன். என்னடா கம்யூனிசம் பேசுறியா, வேலையை விட்டு தூக்கிடுன்னு மிரட்டினீங்க. எம்டி சார் அவசரப்படாதீங்க, அவர் தான் நம்ம புது கிளைண்ட்டு. புது கிளைண்ட்டா? எங்க, எப்போ, எப்படி? ஸோ அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. மங்களம் ஃபைனான்ஸ் மூர்த்தி அண்ணங்கிட்ட நம்மளை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன். நேராக போகிறோம், ஆடை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஐயா வணக்கம். வாழ்க நலம். எம்டி சார் அங்கே பாருங்க, மூர்த்தி அண்ணன் எப்படி சாமி கும்பிட்றாருன்னு. எல்லாரும் மாதிரி தான் சாமி கும்பிட்றாரு. நீங்கள் பிடிச்சிருந்த கிளைண்ட்டுங்கிறதுக்காக ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. வாழ்க நலமுடன். மன்னிக்கணும், நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனோ. ஐயா நீங்களாம் எங்களுக்கு கடை சாத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிற கட்டிங் மாதிரி. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்போம். தம்பி, காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். பரம்பரையா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எங்க குடும்ப சொத்தை ஒரு ட்ரஸ்ட் மூலமா கஷ்டப்படுற சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காகத்தான் தனி ஆளா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த தம்பி. பின்ன என்னங்க ஐயா, நீங்க தனியாள் இல்ல, நீங்க சாகர வரைக்கும் உங்க கூட நானும் எங்க எம்டி இருப்போம். வாழ்க நலமுடன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஐயா. என்ன மாதிரியே நீங்களும் சேவை மனப்பான்மையோட 5 பைசா கூட வாங்காம இலவசமா இந்த விளம்பர படத்தை எடுத்து தர சம்மதிச்சீங்களே. எல்லாத்தையும் உளறடிச்சே. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசு அளவுல நீங்க பெரியவங்களாயிட்டீங்க. நலமுடன். எம்டி சார் மூர்த்தி அண்ணன் இப்படிதான் பேசுவாரு, ஆனா கடைசியா நமக்கு செமையா செய்வாரு. அது சரி, அது என்ன நாம 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம், உங்க எம்டி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அந்த சோப்பு டப்பா உங்க கனவு கனி சரோஜாதேவி யூஸ் பண்ணதா? ரொம்ப பழசா இருக்கு. தம்பி, நான் கட்ட பிரம்மச்சாரியை ஒழிய கட்ட பிரம்மச்சாரி இல்லை. இந்த சோப்பு டப்பா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல் பிரைஸ் வாங்கினது. இந்த உட்காந்துருக்கிறானே சாந்தமூர்த்தி, இவன் 2ஆம் பிரைஸ் வாங்கினான். ஐயா அது 100 மீட்டரா இல்லை 200 மீட்டரா? இதுல என்ன விசேஷம்? ஐயா மன்னிக்கணும், எம்டி சார் அவசரமா கூப்பிடுறாரு. இன்னொரு முறை வந்து விலாவரியா கேட்கிறேன், அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா? ஐயா உத்தரவு வாங்கிறேன் ஐயா. எம்டி சார் இப்ப எது கோச்சிங் அவசரமா கிளம்புறீங்க? அந்த அளவு 5000 கூட எடுக்க சொன்னா இவன் காசை கொடுக்காம மோசில மங்களமாலான்னு பாக்குறான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க மறுபடியும் கரண சுப்ரா மாறுறீங்க, சொக்க தங்க இன்னொரு ஆட் பண்றோம், அவ்வளவுதான் ஃபிக்ஸ். எம்டி சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. மூர்த்தி எனக்கு இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓசில ஒரு ஆட் எடுத்து கொடுத்தா உயிர் போற நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு நம்ம பேர்ல உயிர் எழுதுவாரு. மூர்த்தி எனக்கு கடைசியா செமையா செய்வாரு. அதுவும் இல்லாம இந்த பொம்பளை வேஸ்தை நம்பி பொழப்பு நடத்துறீங்களா, அசிங்கமா இல்ல? இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஊருக்குள்ள ஒரு 4 பேர் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஐபி பிடிங்க. ஆட் எடுக்க வேண்டிய மொத்த செலவியா அவங்க தள்ளியே கட்டுங்க. ஆடை ஒரே நாள் எடுத்து முடிக்கிறோம், சக்சஸ் பண்றோம். மூர்த்தி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகிறோம். விஐபி. எஸ். வணக்கம். 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 ரூபாய் 1000 முதல் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் ஒரே வருடத்தில் இரட்டிப்பாகும். அதுக்கு நான் கேரண்டி. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸில் குறைந்த முதலீட்டில் குபேர லாபத்திற்கு நான் கேரண்டி. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மூலமா நீங்கள் நலமுடன் வாழ நான் கேரண்டி. மொத்தத்துல மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு காசுக்கும் நான் கேரண்டி. என்னையா நடக்குது? யார் இவங்கெல்லாம்? இத்தனை கூட்டமா என் வீட்டு வாசல் வந்து எதுக்கே நிக்கணும்? சார், அந்த மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட பத்தி எல்லாரும் உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இரியா பேசிட்டு இருக்கோம்ல. சொல்லுமா. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவோம், போட்டோ எடுத்துக்குவோம் வந்திருக்காங்க.
மேடம் நான் என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றேன் அங்கிள், எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே அப்பா, சீக்கிரமா அந்த மெகாஃபோன் வாங்கி பேசுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவளை கூடத்து பாக்குறேன்னா கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு. ஐயோ இரு மச்சான் சார் மைக் வேணாம் சார் சார் அங்கிளா ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஹலோ, நீங்க எல்லாரும் என் பொண்ணு நடிச்ச விளம்பரத்தை பார்த்துட்டு அவளை பாராட்டுறதுக்காக என் வீடு தேடி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தனித்தனியா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு என் பொண்ணுக்கு ஆசைதான். ஆனா நடைமுறையில இன்னைக்கு சாத்தியம் இல்லன்றதுனால இன்னொரு நாள் நம்ம மண்டபத்துல நேர்காணல் வச்சுக்கலாம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லாரையும் பார்த்து ஒரு வாட்டி கையசைச்சிருமா. ஐயோ ஏ கந்தசாமி, உன் பொண்ணு சரோஜா தேவியா சிம்ரனா மேல நின்று ஒய்யாரமா கையாட்டிக்கிட்டு இருக்கிற? ஏய் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கீழே வந்தா கொன்றுவேன். யோ இன்ஸ்பெக்டர், அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான், என் பொண்ணு அசிங்கப்படுத்துறான், நீ பாட்டுக்கு வேடி பார்த்துட்டு இருக்க. சார், மக்களோட பணத்தை எல்லாம் மங்கள சிட்மெண்ட்ஸ்காரன் நைட்டா தூக்கிட்டு ஓடி போயிட்டான். சார், உங்க பொண்ணு சொல்லிதான் காசை போட்டோம்னு காசை கேட்டு அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்னம்மா? ஹலோ மைக் செக் 1 2 3 பேசுங்க சார். மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டவங்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. யோ கந்தசாமி, மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுங்க. உங்க மொத்த பணத்துக்கு நான் கேரண்டி உங்க பொண்ணு 3 தடவை அழுத்தி சொன்ன நம்பி தானே நாங்க பணத்தை போட்டோம். இப்போ நான் சில்லறமா பேசிட்டு இருக்கேன். டேய், நான் கீழ வந்தேனா? மொத்தமா 10 லட்சம் ரூபாய் வருது. ராமசாமி மகன் கந்தசாமி பிஏவுக்கு காசை திருப்பி தர வக்கு இருக்கா இல்லையா? டேய், என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ப? என்ன யார நினைச்ச? ராமசாமியோட பேத்திடா. உங்களுக்கு தெரியாது, கணக்குல வராம எங்க அப்பாக்கு எங்க எவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னு. கேவலம் 10 லட்சம் ரூபாய் எங்க குடும்பத்துக்கு பிச்சை காசு. கேவலம் 10 லட்சம் ரூபாய் பிச்சை காசு தூக்கி எறிங்கப்பா. மன்னிக்கணும், நான் இப்ப சித்ரா தேவி பிரியா இல்ல, வெறும் தேவி பிரியா தான். அதனால எல்லாம் நம்ம தலை விதி. கலக்கிட்டல ராமசாமி பேத்தியா கொக்கா. எப்படி பேசி சமாளிச்சு பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரிய டான் மாதிரி டயலாக்லாம் விட்டாரு. இப்படி கூட்டிட்டு போய் நடுரோட இறக்கிட்டு வந்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அழைத்த காதர் பாஷா தற்பொழுது பிஸியாக இருப்பதால் சிறிது நேரத்துக்கு பிறகு முயற்சிக்கவும். நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சில்லித்தனமா காதர் பாய்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உடைச்சது உங்க ஃபோன் தான். எவ்வளவு நாளைக்கு தான் என் ஃபோனையே உடைப்பீங்க? என்ன சொன்னீங்க? சில்லித்தனமா பேசிட்டு இருக்கேனா? ஓஹோ, நானா உங்க குடும்ப பிரச்சனைக்கு காதர்பாயோட குட்டியானி கொளுத்துவீங்களோ? ஒரு கிறிஸ்டியன் கல்யாணத்துல பிரிஞ்சு மீந்து போயிருக்கலாம், ஒரு இந்து கல்யாணத்துல சாப்பாடு மீந்து போயிருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல பிரியாணி மீந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு அந்த பிரியாணி அடுப்ப அடைச்சிட்டீங்களாடா. உங்களுக்கு பிரியா முக்கியம்னா எனக்கு பிரியாணி தான் முக்கியம். ஏண்டா என் பிரியாவும் பிரியாணி உனக்கு ஒண்ணா? ராஜா, கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கே வந்ததாரோ பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி. வசனம் பட்டே கிளப்புது. என்ன படம்னே? தம்பி முட்டை, நான் பாட்டு பாடுறது உனக்கு வசனம் மாதிரி இருக்கும். இல்லண்ணே, நீங்க வெத்தலையை போட்டுட்டு பாடுனீங்களா, அதனால வசனம் மாதிரி ஆயிருச்சு. மத்தபடி டக்கரா பாடுறீங்கண்ணே. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. ஆத்தடி, எவ்வளவு பெரிய வீடு அண்ணே. அண்ணே, இது ராமசாமி ஐயா வீடு இல்லண்ணே. தம்பி முட்டு, 15 வருஷமா ஐயா கிட்ட குப்பை ஓட்டிட்டு இருக்கேன். ராமசாமி வீடு எது வாசல் எனக்கு தெரியாதா? அண்ணே, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கண்ணே. இது ராமசாமி ஐயா வீடு இல்ல, அரண்மனைன்னு சொல்ல வந்தேன். ஓ, நீ அப்படி சொல்ல வந்தியா? வேடியான பயவா நீ. ஐய, என்னென்ன பண்றீங்க? அது சீட்டு மெத்து இருக்கா, வெட்டி பயலாம் வந்து உட்காருவான். ஸ்டாண்டு வீக் ஆயிடும். அதுக்குதான் இந்த காபி செட்டப். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? கத்துக்கோ, அவ்வளவுதான். வா, வாசல் வரைக்கும் தான் இது அம்பாசமுத்திரம். உள்ள போன எல்லாம் பர்மா. பர்பாவா? பின்ன தேங்காய் அரைச்சு ஊத்தின குருமாவா,
எல்லாம் பர்மா சம்பாத்தியம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ராமசாமி ஐயா தான் கோயிலே இல்லாத சாமி. யாருக்கு குழந்தை பிறந்தாலும் ஐயா தான் பேர் வைப்பாரு. நாளைக்கு உனக்கே குழந்தை பிறந்தாலும் ஐயா தான் வைப்பாருன்னா பாத்துக்கேன். என்னப்பா ஏன் குழந்தைக்கு நீங்க தானே பேர் வைக்கணும். நீ பழச்சுக்குவாடா, நீ பழச்சுக்குவ வா. மீனம்மா என்னது இது? வேணுமுனே சட்டை மேலே இங்க் அடிச்சுட்டு கக்க பக்கன்னு சிரிப்பா. இருங்க ராமசாமி ஐயாட்ட போட்டு கொடுக்குறேன். விடுங்கண்ணே தொடச்சுக்கலாம். பரவாயில்லைங்க, தெரியாம தானே பட்டுச்சு. Don't bother. It is my mistake. தம்பி முட்டு, மீனம்மா யாருன்னு தெரியுமா? யாருண்ணே? ராமசாமி ஐயாவுடைய பொண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். சும்மா வாயை திறந்தாலே டான் டான் இங்கிலீஷ் தான். ஒரே பொண்ணானே? ஒரு பையன் இருக்கான் கந்தசாமின்னு, அப்படியே நேர் எதிர். அவன் தொல்லை தாங்க முடியலன்னு பாளையங்கோட்டையில் இருக்க சென்ட் சேவர் ஹாஸ்டலில் போட்டு வச்சிருக்காங்க. வா. என்னையா காளி, யார் இது வாட்ட சாட்டமா? ஐயா தம்பி பேரு முத்து. ஆள் பார்க்கதான் வாட்ட சாட்டமா இருப்பான். பரம சாது. வாயை தொடர்ந்து பேசவே மாட்டானா பார்த்துக்கங்களேன். குட் மார்னிங் சார். மை நேம் இஸ் முத்துகிருஷ்ணன் சார். Please grant me job in theatre, car, home, anything, sir. I am also very sincere, sir. I am passing BUC, sir. BUC. PUC. PUC படிச்ச உனக்கு எட்டாப்பு பெயிலான இந்த முட்டாப்பைய கூட என்ன சகவாசம்? ஐயா பொறுக்கணும், நான் எட்டாப்பு பெயில் ஆகல. பரவே முழு படிச்ச அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவ்வளோ போயிருந்தா அப்படியே. ஐயா சின்ன பையன் முன்னாடி மரியாதை இல்ல. விஷயத்தை சொல்லுவேன். தம்பி முட்டுவ எங்க வீட்டு மாடியில 70 ரூபா வாடகைக்கு குடுதனம் வச்சிருக்கேன். மாசம் 70 ரூபா வரா மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா மாசம் உனக்கு வாடகை கரெக்டா வந்துடணும், அதானே? என்னண்ணே சிரிக்கிறாரு? அவரு சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ண? நீயும் சிரிச்சு வை. தம்பி முட்டு அண்ணே, நான் ஏன் உன் கூட வந்திருக்கேன்னு தெரியுமா? போற வழியில உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். ஸ்கூட்டர் எடுத்து பெட்ரோல் வேஸ்ட் பண்ண வேடாமே வந்திருப்பீங்க. விளையாட்டுக்கார பயவாணி, நீ எப்படி வேலை செய்யற, உன் பழக்க வழக்கம் என்னன்றத ஐயா என்ன மேல் பார்வை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காரு. மீனம்மா உன் கூட சிரிச்சு சோசியல் சயின்ஸா பழகிறதுனால நீ தப்பா நினைச்சிடக்கூடாது. அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் உன்ன மாதிரி வேலைக்கார பயலோட சகஜமா தான் பழகுவாங்க. ஒன்னு சொல்ற முட்டு, தங்க சுரங்கத்துல வேலை செய்யறதுனால தங்கத்தை சுரண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? முடியாதுண்ணே. பாட்டுக்கோ மீனம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கடவுளே, வாதியார் ஏதாவது மிரட்டினாங்களாப்பா? கொஸ்டின் பேப்பரை பார்த்து மயங்கி விழுந்துருக்குமோ? முட்டை பம்பரமா இருக்காரு பையன். சரி சரி, நான் போய் மீனம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு சவகாசம் ஒன்று உங்ககிட்ட பேச வரட்டுமா? முட்டை தம்பி முட்டை. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? என் பொண்ணு எங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்கா. எங்க போன? டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அப்படி ஏதாவது சொல்லுங்க, நாங்க மதுரை கூட்டு போறோம். யோ கல்ல முழுவன காக்கா மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்காத. உன்னால முடியாதுன்னா சொல்லி தொலை. நாங்க பெரிய ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போறோம். இப்ப நான் நடக்க ஆரம்பிச்சாதான் இவங்க வரும்போது போய் சேர முடியும். உங்க பொண்ணு காலையிலுண்டு ஒண்ணுமே சாப்பிடவில்லை, பசி மயக்கம். 2 இட்லி கெட்டி சட்னி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஜம்முனா உட்கார்ந்தது. போய் பாருங்க மீனா. அப்புறம் ஆஸ்பத்திரி ஆயா வச்சு சைட்ல இட்லி கடை திறந்துட்ட போல. இடியட். சரி சரி போடா, கெட்டி சட்னி தரையா. தம்பி முத்து எழுதி வச்சுக்கோ, தமிழ்நாட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம சுதாகர் தான்பா. சுதாகர் படம் போட்ட பனியனை போட்டுக்கிட்டு எல்லா பயனும் சுத்தா போறானுங்கப்பா. அப்ப இந்த ரஜினி கமல் அவங்கெல்லாம் தர்பூசணி மாதிரிப்பா, சீசனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மால வாழைப்பழம் மாதிரி ஆல் டைம் சீசனு. காளியனை சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இது கிழக்கு போக ரயில் இருக்குல்ல, அதை இந்தியில நார்த் ஜாயிங்க மெயில் எடுக்க நம்ம தலைவர் கூப்பிட்டாங்கப்பா. ஏன் போகல? ஹிந்தி தெரியாதா? விளையாட்டுக்கார பயவாணி,
10 ரூபா நோட்டில் இருக்க 15 லாங்குவேஜ் நம்ம தலைவருக்கு தெரியும். கால் சீட் இல்லப்பா. நான் சொல்லலப்பா, பத்திரிகையில போட்டுருக்குது. வா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம்ட்டு நானும் 3 நாளா கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தியேட்டர்ல தீபாவளிக்கு எந்த படத்தை போட போறோம்? முடிவெடுத்தியா? வசூல் மன்னன் என் தலைவன் சுதாகர் நடித்த தைப்பொங்கல் தான் போடுறோம். இந்த தீபாவளிக்கு போட்டால் அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடும். எப்படியும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். எக்ஸ்ட்ரா 50 டிக்கெட்டு கொடுக்க எனக்கு மடக்கடை சார் வேணும். தம்பி நீ என்ன நினைக்கிற? ஐயா நான் என்ன சொல்றேன்? தம்பி முட்டு வா. அப்படி காளி என்ன சொன்னா கரெக்டா இருக்கணும். படாருன்னு சொல்லு. ஐயா வர தீபாவளிக்கு ரஜினி நடிச்ச பில்லா போட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையா இருக்கு. வெரி குட் முத்து. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா இது 1980 மாடர்ன் உலகம். இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. என் அனுபவம், தம்பி வயசு. நான் சொல்றேன் அடுத்த சூப்பர் ஸ்டார் சுதாகர் தான். அதனால இந்த தீபாவளிக்கு நம்ம தியேட்டர் தைப்பொங்கல் தான் போடுறோம். அப்படியே போடுறோம். என்னப்பா இது? உங்க முன்னாடியே இவ்ளோ திமிரா பேசிட்டு போறாரு. 15 வருஷமா நம்ம தியேட்டர்ல எந்த படம் போடணும் எந்த படம் போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் காளிக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு கூட இல்ல. காளி எடுக்கிற முடிவு எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். ஐயா தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. வியாபாரம் விருத்தி ஆகாது. அரவைக்காடு மெத்து வெட்டு வாத்து தைப்பொங்கல் போட்டா 1 வருஷம் உடனே சொன்ன வரிசையில் நிக்க ஒரு ஆள் கூட இல்லையடா. போட்ட பணம் எல்லாம் நஷ்டம். டேய் காளி உன் சரக்கெல்லாம் தீந்துடுச்சு. உன்னை நம்பி இந்த தியேட்டரை நடத்தினா எல்லாத்தையும் வித்துட்டு பழப்ப தேடி மறுபடியும் பர்மாவுக்கு தாண்டா போகணும். தம்பி முத்து இனிமே இந்த தியேட்டருக்கு நீதான் சொத்து. இந்த தியேட்டர்ல எந்த படம் போடணும் எந்த படம் போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் இல்ல. என்னைய சேர்த்துதான். இனிமே இந்த தியேட்டருக்கு நீதான் மேனேஜர். ஐயா நான் முடிவெடுத்தேன், நீ பேசாத. ஏய் காளி நீ காலி. போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. 15 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு தானே வந்த. அதையாவது உருப்படியா பேச. ஐயா அது கோவத்துல பேசிட்டாரு நினைக்கிறேன். நான் போய் சமாதானப்படுத்தி. முட்டே வருங்கால சங்கதிக்கு வழி விட்டு நிக்கிறதாண்டா பெரிய மனுஷனுக்கு அழகு. நீ என்ன பெரிய மனுஷன் ஆகிட்ட. சந்தோஷமா இருக்குடா தம்பி முட்டே. அண்ணனை மறந்துடாதப்பா. ஐயோ என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததாரனே உங்களை எப்படி வாடா 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 அண்ணே. ஐயா ஏன் அன்பு கடிமனா, நான் உங்க அன்பு கடிமனே. அண்ணே முட்டு நீ சொன்ன விஷயம் அடித்துண்டையில் ஐஸ்கிரீம் இறங்குற மாதிரி சும்மா இருக்குதுப்பா. உங்க மனசு யாருக்குனே. நான் போய் முட்டை போண்டாக்கு அடுப்பு பற்ற வைக்கிறேன்ப்பா. சரி பாட்டுக்கப்பா. காசுக்கு அடிமையாகாதவன் கூட காதர் பாய் பிரியாணிக்கு அடிமை ஆயிடுவான். எப்படி சார்? காதர் பாய் பிரியாணியை ஒரு கட்டு கட்டினா போதும், அது அவனுக்கு தாயத்து கட்டினா மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்வான். அதுல ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் குழந்தைங்க வரைஞ்ச குரங்கு பொம்மை மாதிரி வராம. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் மச்சான். தம்பி தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்க மேடத்தோட பாட்டு கச்சேரி எதுவுமே சமீபத்தில் இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்? திரும்பவும் கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. ஐயோ என்ன நடக்குது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை என்னாச்சு? அழகு ராஜா, அழகு ராஜா. டேய்
ஐயோ ஆச்சிட்டு போச்சே. அடியாயமா எங்க எப்படி சார கொண்டுட்டாங்களே. சாவுல டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஆனா டான்ஸ் ஆடியே சாவடிக்கிறது இப்பதாண்டி பாக்குறேன். ஏங்க என் நண்பன் உங்க அழகுல மயங்கினது தப்பா, உங்களை காதலிச்சது தப்பா, இல்ல உங்களை தேடிங்க வந்தது தப்பா? பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானே. அதே ரியாக்ஷன் தான், அதை காமிச்சா நீ சாவடிச்சிருங்க. என் நண்பன் கூட நானும் பேசி வந்துடுறேன். நண்பா ட்ரிபிள் ஏ சேனல் எம்டி அழகுராஜா அகால மாறணும்னு பேப்பர்ல விளம்பரம் கூட கையில பைசா இல்லையே. கொஞ்சம் அழகத்தை நிறுத்துறீங்களா? என்னது அழக்கூடாதா? இது நான் பழையார வீட்டு சாவா? அழாம கை கட்டி நிக்கிறதுக்கு பரம ஏழை வீட்டு சாவு. கத்தியாதான் அந்த கட்ட வேகம். முதலாளி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கலனாலும் பத்தாம போனவங்க பேண்ட் சொகாவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு செட்டி கூட கொடுக்காம அல்பாயஸ்ல இப்படி போயிட்டீங்களே முதலாளி. இந்த ரசகுல்லா மூஞ்சி ரியாக்ஷனை காமிச்சு அநியாயமா உங்களை பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துறீங்களா? முதல்ல இவருக்கு என்ன ஏதுன்னு பாப்போம். அவர் தூக்குங்க, டாக்டர் கிட்ட போறோம். கேஸை டைவர்ட் பண்ணலாம் நினைக்காத. இட்ஸ் a pre-planned murder. திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா? பின்ன மலையாளியா? ஓ நானா கமிங் டு த பாயிண்ட். நூதன முறையில நீ என் நண்பனை கொலை பண்ணது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்ல ஆதாரம் தான் பேசும். என் நண்பனை கொலை பண்றது ஒரு ரியாக்ஷன் ஆயுதமா பயன்படுத்தினியா? அது கொஞ்சம் போஸ்ட் கொடு. இந்த கேஸ்ல ஒண்ணு உள்ள தள்ளி நீ ஆன்டி ஆயில ஆயாவாய் தான் வெளியே வர. என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என் நண்பனை சாவடிக்க பேய் மாதிரி ஒன்று கொடுத்தியா? அது கூட சீக்கிரம். ஐயோ லோ பேட்டரி, சீக்கிரம் குயிக் ஃபாஸ்ட் சீக்கிரம் ரியாக்ஷன் கொடு. फोन अच्छा प्रेम की कसम कहानी, तू है मेरे दिल की रानी, मेरे सपनों की रानी. யமனுக்கு நன்றி, யமனுக்கு நன்றி. எங்க எம்டி சார் திருப்பி கொடுத்த யமனுக்கு நன்றி. எம்டி சார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற யமன் கோயிலுக்கு போறோம். உங்களை எருமாட்டு மேல உட்கார வச்சு 7 ரவுண்டு சுத்தி வரோம். என்ன சொல்றீங்க? மறுபடியும் அந்த பேய் படத்தை பாக்குறீங்க? மறுபடியும் நடந்து தொலைறதுக்கா? பரதம், கதகளி, குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், டிஸ்கோ, இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கலைகளுக்கும் ஆதி காரணமே என்னுடைய இந்த கலை தான். இதை நான் வெளியில சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்றாங்க. டுபாகூர் மாஸ்டர் கிடைச்சுட்டார். மிஸ்டர் அழகராஜா, what are you waiting? Let's start the game. என்னண்ணே, எங்க ஆபீசர் சொன்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகே தானே? இது முடியாதா? கடைசியில என்னையும் வில்லன் ஆக்கிட்டீங்களாடா. உணர்ச்சிப்படாதீங்க ஆஃபீஸர், நான் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க. அண்ணனுக்கு வாழணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணன் ரொம்ப நல்ல டைப்பு. என்னன்னு நான் சொல்றது சரிதானே? அப்படிலாம் பண்ண மாட்டீங்கல்ல? எம்டி சார், அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் எதனா பேசினேன் கீஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். ரெடி எம்டி சார்? தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாகூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும் நீங்க தில்லானா திவ்யநாதன், இனிமே நீங்க தில்லானா திவ்யநாதன். ஓகே, பேமெண்ட் கொடுங்க. ஆபீசர், இதுக்கு ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். ஏன், என்னாச்சு? இது கிளார் அடிக்குது, லைட் கட் பண்ணிக்கிறேன். ரெடி?
ஹலோ மேடம், 2 நாள் அலை அடிக்கலைங்கிறதுக்காக கடலை குட்டை நினைச்சிட்டீங்கல்ல? தாமோதரன், என்ன குளிர் விட்டு போச்சா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கேட்ட பரநாட்டி மாஸ்டர் இவர் தாங்க. மாஸ்டர் ஜி, இவங்க தான் எங்க மேடம். நீங்க தான் எனக்கு பரதம் கத்து கொடுக்க வந்த மாஸ்டரா? நீங்க தான் என்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா? உங்க பேர் தான் தில்லானா திவ்யநாதனா? உங்க பேர் தான் தேவி பிரியாவா? 30 நாள்ல எனக்கு பரதம் கத்து கொடுக்க முடியும்னு எந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்கீங்க? எந்த நம்பிக்கையில 30 நாள்ல பரதம் கத்துக்க முடியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்களோ அதே நம்பிக்கையில தான் 30 நாள்ல பரதம் கத்து கொடுக்க முடியும்னு நானும் வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு திறமையான சிஷ்யக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அடடடடடட, அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். நீ ஆடுறதுக்கு தயாரா இருந்த. உங்களில் யார் அடுத்த சோபனாவில் ஆடுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு. சென்று வா மகளே, வென்று வா. சார், நீங்க படைய பரஜினியும் இல்ல, மேல ஊஞ்சலும் இல்ல. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நிக்க வச்சு அழகு பார்க்கவா மேடம்? நான் ஒரு தடவை உங்களை கடைசியா சேலையில பார்க்கணுங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கீங்கன்னு நினைச்சேன். நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? எனக்கு மாஸ்டரே கிடைக்க மாட்டாரு. அப்படியே கிடைச்சாலும் 30 நாள்ல என்னால பரதம் கத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு தங்க மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. 30 நாள்ல பரதம் கத்துக்கிட்டேன். நாளைக்கு உங்களில் யார் அடுத்த சோபனால கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த சோபனா. இப்போ எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க உங்க மூஞ்சிய? அடகு கடையில வைக்க எங்க மூஞ்சின தங்கமா மேடம்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓவர் ஆடுறீங்க? ஆடுறது நாங்க இல்ல பிரியா, நீதான். ஆமா மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். நீ தப்பா நினைச்சுக்கலனா அந்த தங்கமான மாஸ்டர் நான் ஒரு தடவை பார்க்கலாமா பிரியா? கண்டிப்பா, அதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். தாமோதரன், இங்க ஏதோ 2 பேட் வைப்ரேஷன் இருக்கு. அது என்ன வரவிடாம தடுக்குது. பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்றான் பார். நான் கிளம்புறேன். மாஸ்டர், இவங்க 2 பேரும் பேட் பாய்ஸ். அதான் பேட் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உட்காருங்க. உட்காருங்க மாஸ்டர். மாஸ்டர் ஜி, இவர்தான் ராஜா.
என்ன ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த ராஜாவோட கூஜா. இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல. மாஸ்டர் ஜி, இவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்துற மாதிரி ஒரு ஜென் தத்துவம் சொல்லுங்க ப்ளீஸ். பாவம். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இங்க இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மிஸ்டர் ராஜா, நீங்க லவ் ஃபெயிலியர்ல தாடியில வைக்காதீங்க, ஏன்னா உங்க ஃபேஸ்க்கு அசிங்கமா இருக்கும். மிஸ்டர் கூஜா, சீக்கிரமே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க, இல்லனா உங்களுக்கும் கல்யாணமே நடக்காது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. ஆண்டவா எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் ஓட பிரியா. ஒரு நிமிஷம் பிரியா, ஆண்டவன் கிழக்க பார்த்து உடச்சா நல்ல வழி காட்டுவாரு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன், இந்த பக்கம் பொசிஷன் கரெக்டு. ஓகே, ஓட பிரியா. ஐயோ மாஸ்டர் ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவில் ஆடிக்கிட்டு இருக்கா? தில்லானா திவ்யநாத, தில்லானா திவ்யநாத வாய் நிறைய கூப்பிடுவே. இப்படி தெரு பொறிக்க திவ்யநாதனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. நான் தான் அடுத்த சோமனா, நான் தான் அடுத்த சோமனான்னு ஆணவத்துல ஆண்டியே. ஓ ஆணவத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டானே ராசாஜி. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்ட துண்டமா வெட்டி. ஐயோ பிரியா, கோவம் வருதே, கண்ணெல்லாம் சவுக்குதே. ஐயோ பிரியா, அந்த ஒண்ணும் பண்ணிடாத பிரியா. பிரியா போய போய போ. என்ன ஏமாத்திட்ட?